பள்ளிக்கரணையில் வண்டி ஓட்டுன்னு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது தெரியுமா? அதுவும் திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல வெயில் காயுது. ஏன் அது மழை இப்படியெல்லாம் சதி பண்ணுது? இந்த திராவிட மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது மழை கூட சதி பண்ணுது போல இருக்குது. யாரோ வருண பகவானுக்கு யாகம் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே. இதை விட ரொம்ப நாளாக இந்த அலைகள்லாம் அடிக்கும்போது அந்த படகுல போகணும் அப்படின்னு ஆசை, அது நிறைவேறல. இப்போ அப்படிதான் இருக்குது. அப்படியே டபக்கு 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 அப்படின்னு நம்ம வண்டி நல்ல காலம் புல்லட்டாக இருக்க தொட்டு நான் தப்பிச்சேன். சின்ன வண்டியாக இருந்தால் என்ன ஆகுறது, டபுக்கு டபுக்கு ஊந்து எழுந்தா. நீங்கள் தண்ணி போலன்றதை கூட விட்டுருங்க. ரெயின் அதிகமாக பெய்யுது, அதனால வாட்டர் நிறைய வருது, 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே வந்தால் கஷ்டம். வெரி குட், நான் அந்த கேள்வியை கேட்கல. ரோடு என்னங்க, இதை கூட பார்க்கலன்னா எங்க பள்ளம் இருக்கும் எங்க மோடு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் இது 20-30 எல்லாம் கிடையாதுங்க, அரை மீட்டர் 3/4 மீட்டர்னு சொல்ல வேண்டியதாகுது. மழை அப்படிதான் பெய்யுது. இனிமே மழையெல்லாம் நம்ம ஒரு காலத்துல மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. அகும்பேயில் 8 மில்லிமீட்டர் பெய்ததுன்னு ரேடியோவில் தினிக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அகும்பே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ரமணன் அவர்களை கேட்டா சொல்றாரு. இப்பெல்லாம் வந்து சென்டிமீட்டர் தாண்டி வந்து மீட்டர் கணக்கில் போகாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. அவ்வளவுதான், நம்மளை நாமே நுந்துக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு நாமே திட்டங்கிறது வந்து உங்களை காப்பாத்திக்கிடுங்க. நமக்கு நாமே திட்டிக்கணும், அதுதான் நமக்கு நாமே காப்பாத்துறது. எங்க காப்பாத்து, வருமுன் காப்போம் அப்படி ஒரு திட்டம் இருந்தது இல்ல தமிழ்நாட்டில். அவங்க சொன்னது வருமுன் காப்போம் தானே சொன்னாங்க, வந்ததுக்கு அப்புறம் நாங்க காக்க முடியும் தானே சொல்லி. வந்த பிறகாது காப்பீங்களான்னு கேக்குறேன் நான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறப்ப டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், சென்னையில் மழை புயல் வேற வரப்போகுதுன்னு இருக்கிறாங்க. இன்னும் கனமழை தீவிரமாக பெய்யலை, இது தான் பெய்ய போகுது. ஆனால் எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் வச்சுட்டோங்கிறாங்களே. திரும்பவும் ஃபைபர் படகு தான் ரோட்டில் போகுமா? அப்படி ஒரு நிலை ஏற்படுமா? காரெல்லாம் எப்படி பார்க்க அந்த பாலங்களில் கொண்டு விடணுமா? கடுப்பை கலப்பாதையா? நான் என்ன கேட்டால் இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நான் ஆன்லைன்லேயே இன்டர்வியூ கொடுத்துடலான்னு பார்க்குறேன். பள்ளிக்கரணையில் வண்டி ஓட்டுன்னு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது தெரியுமா? அதுவும் திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல வெயில் காயுது. என்னையா இது மழை இப்படியெல்லாம் சதி பண்ணுது? இந்த திராவிட மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது மழை கூட சதி பண்ணுது போல இருக்குது. யாரோ வருண பகவானுக்கு யாகம் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னலும் இல்லை, என்ன சொல்றது, கூட்டமும் இல்லை, மழை மட்டும். ஆனால் மழை இல்லை, ஜாம் ஊர்ந்துக்கிட்டு வருது. ஏன்னா அங்கே ரோடும் இல்லை. டபக்கு 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 டபக்குன்னு எனக்கு கூட ரொம்ப நாளாக இந்த அலைகள்லாம் அடிக்கும்போது அந்த படகுல போகணும் அப்படின்னு ஆசை, அது நிறைவேறல. இப்போ அப்படிதான் இருக்குது. அப்படியே டபக்கு 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 அப்படின்னு நம்ம வண்டி நல்ல காலம் புல்லட்டாக இருக்க தொட்டு நான் தப்பிச்சேன். சின்ன வண்டியாக இருந்தால் என்ன ஆகுறது, டபக்கு டபுக்கு ஊந்து எழுந்தா. ஆனால் ஒரு பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா, இதுக்கு அரசு என்னதாங்க பண்ண முடியும்? அதாங்க, என்னங்க பண்ண முடியும்? மழை வருதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க வந்து வருண பகவானை போய் கேளுங்க. சும்மா சும்மா முடிஞ்சு மோட்டர் வச்சு அடிக்கிறோம். அந்த நேரத்தில் களப்பணிகளில் அப்புறம் திமுக தொண்டர்கள் யோசிச்சு பாருங்களேன் ரூபன். நீங்கள்லாம் வந்து இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் வந்து துணை முதலமைச்சர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். இப்போ சமீபத்தில் எங்கள் மேடவாக்கம் அந்த இடங்கள்லாம் நேராக போயிட்டு அவர் கள ஆய்வு பண்ணாருங்க. ஒரு முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அந்த ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த ஆய்வெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு. நேராக போய் இறங்கி பார்க்குறாரு. பல வருஷமாக நம்ம இதைத்தான் பார்த்துன்னு இருக்கிறோம். மழை வந்தது அப்படின்னா அமைச்சர்கள்லாம் வருவாங்க. நான் தான் சொல்ல, எனக்கு அமைச்சர் வரவானா, எம்எல்ஏ வரவானா, கட்சி நிர்வாகிகள் யாருமே வரவானா, என் வீட்டுக்குள்ள மழை தண்ணியும் வரவானா, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. என்னதான் பண்றது? மக்கள் நீங்க உள்ள கட்டி உட்கார வச்சிட்டீங்க, நான் என்னதான் என்ன சிஎம் ஆக்குங்க, என்ன பண்றதுன்னு சொல்லு. வேற என்ன பண்ண முடியும்? நானு இல்ல ஒரு சரத்குமார் சொன்னாரு, சொல்லணும்னு நம்ம முதல்வர் இல்ல. எனக்கு என்ன ஒண்ணு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நமது துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி மழைக்கு சென்னை இப்படி ஆயிடுது அப்படின்னு. ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தப்பட்டுருவார். நம்ம அப்போ வந்து இளைஞரணி தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்து, இப்போ டெப்டி சிஎம் வேற ஆயிட்டோம். இப்பவும் இப்படியே இருக்குதே, இந்த மழைக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா? தமிழகம் அப்படி இல்லை, மழையே மழையே எங்களை என்ன செய்வதாக நினைத்திருக்கின்றாய் அப்படின்னு நான் தான் ஒரு ட்வீட் பண்ணோம் போலுக்குது. அன்னைக்கு அவர் போட்ட ட்வீட் இன்னைக்கு எல்லாம் போட்டு ரீட்வீட் பண்ணிருக்கிறாங்க. இல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வானிலை மையம் சொல்லிட்டு அது எப்படின்னா மழை பெய்யுதுன்னா அவங்க கணிக்க தெரியல, எனக்கு புரியல. அது எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியா பாருங்க, ஒண்ணே ஒன்று சொல்றேன்,
அப்ப கணிச்சா மட்டும்தான் வந்து உங்க ரோடு நல்லா இருக்குமா? அவங்க சரியா கணிக்கலன்னா வந்து ரோடு இப்படிதான் இருக்குமா? இல்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இன்னைக்கு மழை பெய்யுமா? பாருங்க, மழை பெய்யுது பெய்யல அது வேற விஷயங்க. சாரி, ரெயின் பெய்யுது ரெயின் வரல அதெல்லாம் வேற விஷயம். வாட்டர் வந்து ரன் ஆகல அதெல்லாம் வேற விஷயம். எப்படி இருந்தாலும் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் எதுக்கு போட்டுக்கிறீங்க? மழை பெஞ்சா தண்ணி போறதுக்கு தானே. இப்போ இந்த கடந்த சில நாட்களா வந்து கனமழை கிடையாது. அதுக்கே வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அப்புறம் இன்னும் கனமழை எல்லாம் 20 சென்டிமீட்டர் இப்பெல்லாம் 20-30 எல்லாம் கிடையாதுங்க. அரை மீட்டர் 3/4 மீட்டர்னு சொல்ல வேண்டியதாகுது. மழை அப்படிதான் பெய்யுது. போன வருஷம் கூட பாத்தீங்கல்ல 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர். அவர் கடல் போய் கேட்பாங்களா, இந்த துணியில ஒரு 4 கிலோமீட்டர் கூட, இதுல ஒரு 1.5 கிலோமீட்டர் கூடன்னு வாங்கல. அந்த மாதிரி இனிமே மழையெல்லாம் நம்ம ஒரு காலத்துல மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. அகும்பேயில் 8 மில்லிமீட்டர் பெய்ததுன்னு ரேடியோவில் தினிக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அகும்பே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரமணன் அவர்களை கேட்டா சொல்றாரு. இப்பெல்லாம் வந்து சென்டிமீட்டர் தாண்டி வந்து மீட்டர் கணக்கில் போகாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. சின்ன மழைக்கே வந்து இது மாதிரி தண்ணி இருக்குது, ரோடெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா ஏங்க எத்தனை தடவைங்க ரோடு போடுவாங்க எனக்கு புரியல. முதல்ல இந்த மழை தண்ணி விட்டுருங்க. நான் அது கூட வரலங்க. ஏன்னா வந்து தாருக்கும் தண்ணிக்கும் ஆகும் சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தாமரைப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குமே அப்படி ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. இல்ல தண்ணிக்கும் தாருக்கும் ஆகாதுன்னு சொல்றேன். அப்படியா? அதெல்லாம் கூட்டு போய் காமிக்கிட்டு அவங்கள எங்கெங்கெல்லாம் வந்து என்ன மழை பெஞ்சாலும் ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு. கேரளால எங்க ஊர் பக்கம் வாங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. மலைப்பாதை அப்படியே வலிஞ்சு போகும் ரோடு. அங்க விடவா இங்க மழை பெய்யுது? என்ன மழை பெஞ்சாலும் ரோடு நல்லா தான் இருக்கும். இங்க மட்டும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இதான் கேள்வி. நீங்க தண்ணி போலன்றதை கூட விட்டுருங்க. சரி ரைட், மழை அதிகமாக பெய்யுது, ரெயின் அதிகமாக பெய்யுது, அதனால வாட்டர் நிறைய வருது, 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே வந்தால் கஷ்டம். வெரி குட், நான் அந்த கேள்வியை கேட்கல. ரோடு என்னங்க ஆச்சு? இதை கூட பார்க்கலன்னா எங்க பள்ளம் இருக்கும் எங்க மோடு இருக்குன்னு தெரிய மாட்டேதுங்க. இப்போ தண்ணி இருந்தா கூட சரி ரைட்டு வண்டியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாங்க. அது சிக்கலே அங்க அதுதான். வெறும் தண்ணி இருந்தா கூட சர்ன்னு சில பேர் ரொம்ப சந்தோஷமா ஓட்டின்னு போவாங்க பாத்துறீங்களா? அதுதான் இப்ப சிக்கலா இருக்குது. நான் அந்த தண்ணி நிக்கிறத கேள்வி கேட்கலங்க. அந்த ரோடு எங்க போச்சு அதுக்காவது வந்து யாராவது பொறுப்பு ஏத்துக்கணுமா வேணாமா? நான் வரும்போது பார்த்தேன். இப்ப நம்ம ஆபீஸ் முன்னாடியே போட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்கன்னா ஒரு குப்பை வண்டியில அந்த பின்னாடி இருக்கிற தொட்டியில மட்டும் சிமெண்ட் கலவை நினைக்கிறேன் ஜல்லி போட்டு மொத்தமா அள்ளி போட்டுக்கிறாங்க. அந்த பள்ளத்துல அப்படியே அள்ளி போட்டுட்டு அதை சம கூட படுத்துல அப்படியே போயிட்டாங்க. இது சமீபத்துல 2-3 இடங்கள்ல இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மழை பெய்யும் போது இதை போட்டா அது எப்படிங்க நிற்கும்? அது புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல இது அவங்களுக்கே தெரியாதா? இல்ல இது பண்ணணுக்கு பண்றாங்களா? இல்ல பண்ணல அந்த டைமாவது ஒழுங்கா பண்ணிட்டு போக வேண்டியதுன்னா அவங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு ஓட்டுக்கு. திரும்பவும் இது ஒருவேளை 2015 ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. 15-16 2015 இங்க வெள்ளம் வந்து சென்னை வந்து எவ்வளவு அடி வாங்குச்சு. ஆனாலும் 16 வந்து அதிமுக தானே ஜெயிச்சுது. ஒருவேளை அந்த மாதிரி வந்து வெள்ளம் நிறைய வந்தா ஜெயிக்கும் அப்படின்னு ஏதாவது சென்டிமெண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. அது யாராவது புதுசா கலப்பி விட்டுருக்காங்களா பார்க்கணும். இந்த ரோடு கூட இப்படி இருந்தா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? சென்னை இப்போ போக வாழ தகுதியற்ற இடமா மாறப்போகுது. அவ்வளவுதான். நம்மளை நாமே நுந்துக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு நாமே திட்டங்கள் எங்க அப்பா காலத்துல இருந்து அப்படிதான் இருந்தது. எங்க அப்பாவும் புலம்பினார். நமக்கு நாமே திட்டங்கிறது வந்து உங்களை காப்பாத்திக்கிடுங்க. நமக்கு நாமே திட்டிக்கணும். அதுதான் நமக்கு நாமே காப்பாத்துறது. எங்க காப்பாத்துறது? என்ன நடந்தாலும் நாங்க வர மாட்டோம், எங்களை எதிர்பார்க்காதீங்க. அதான் வராங்களே. எனக்கு அது வேணாம். நான் தான் சொன்னேன்ல, அமைச்சர் வரணும் எம்எல்ஏ வரணும்லாம் எதிர்பார்க்கல. தண்ணி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனா கரெக்ட், எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ரூபான். இப்போ ரோடு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி அப்படியே இருக்கும். இப்போ அங்கே பள்ளமாக இருக்க தொட்டு அந்த தண்ணி அந்த பள்ளத்தில் போய் ரொம்பிடும். சில இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும்ல, அங்கே தண்ணி இருக்காது. அதனாலதான் அந்த குழி இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? ரோடு பிளாட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா தண்ணி அப்படியே கட்டி நிற்கும். அந்த ஓட்டை விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல தார் போயிடுச்சுன்னு அர்த்தம். தார் போகவே தானே அந்த இடத்துல குண்டு வந்து குழி வந்து மண்ணை உறிஞ்சிருங்கிறாங்க. மழையை சேகரிப்பு சார் அது உள்ள போயிடும். அந்த இயற்கையோடைய அந்த சக்தியை நீங்க புரிஞ்சுக்கணும் ரூபன். இப்படிலாம் வந்து குறை சொல்லக்கூடாது. நீங்களே ஐடியா எடுத்து கொடுங்க சார். இதை அடுத்தவங்க அதாவது துன்ப வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதா. புலமையினே இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தான் சொன்னல, எங்க அப்பா புலமிந்தார், நான் புலமின்னுக்கிறேன், இப்ப என் புள்ள புலமின்னுக்கிறான், அவன் புள்ள புலம்புவான்.
அப்படியே தானே இத்தனை வருஷமா நம்ம அதை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நேத்தா பார்க்கிறோம், பேட்டியை மடித்துக் கொண்டு அமைச்சர்கள் வெள்ள பகுதிகளை பார்வையிட்டனர். போட்டோ ஷூட்டுக்கு நல்ல இந்த ரவுண்டு சிறப்பா இருக்கும். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வருஷ கணக்கில் இருக்க போட்டோ எல்லாம் வரும். எல்லா வருஷமும் இப்படிதான் இருக்குது. நாம திருந்தல. நீங்க வந்து ரோடு திருந்துச்சா அந்த கால்வாய் திருந்துச்சாலாம் கேட்காதீங்க. நாம திருந்தினா தானே இதெல்லாம் திருந்தோம். நம்ம மேல தப்ப வச்சுன்னு நீங்க வந்து எம்எல்ஏ மேலலாம் கான்ட்ராக்டர் மேலலாம் குறை சொல்றீங்க. தப்பு இல்லையா? அது ரொம்ப பெரிய தப்பு. அதே நேரத்தில் வந்து மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரல. இது இன்னும் திருப்பி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வந்து ஏதாவது பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும், இந்த மாதிரி மழைக்காலம் இந்த மாதிரி மொத்த பள்ளியத்துக்கு அங்கே தூக்கி போடுறாங்களே. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பணம் கொடுத்துட்டாங்க, அங்கெல்லாம் வந்து மத்திய அரசு பணத்துல தான் இவங்க ரோடுகள்லாம் சரி செய்வாங்களா, இல்லை மாநில அரசுக்குன்னு இவங்க தான் தனிநாடு தனி சுயாட்சி பேசுறவங்களுக்கு செயல்படுத்த தெரியாது. எதை கேட்டாலும் இப்படி ஒன்று சொல்லி எனக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறோம்? இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்தாங்க, இப்போ எவ்வளோ கொடுத்துன்னுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க விலை வாரியாக சொல்லின்னுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. அப்படியே ஒரு பழியை தூக்கி போட்டுற வேண்டியது. இப்போ தீபாவளி போச்சு இல்லை, பசங்க என்ன பண்ணுவாங்க, எது என் வீட்டில் நடந்துக்குது, இது மாதிரி பூ துணி எடுத்து கொடு தீபாவளிக்கு அப்படின்னோடனே சில நாள் எங்கள் அப்பா சொல்லுவார், சில காலங்களில் இது மாதிரி இல்லை கம்பெனியில் போனஸ் கொடுக்கல அப்படின்னா நான் உடனே சொல்லுவேன், போனஸ் கொடுத்தா என்ன கொடுக்காட்டிங்கன்னா எனக்கு பூ துணி எடுத்து கொடு, அதுவும் டியூட்டி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி தான் மத்திய அரசு பணம் கொடுத்து தான் வந்து அந்த மாதத்துக்கு இத்தனை 1000 கோடிகளை செலவு பண்ணிக்கிறோமா அந்த 1000 ரூபா உரிமை தொகைக்கு. மத்திய அரசு பணம் கொடுத்து தான் வந்து அந்த விலையில்லா பேர் வந்து இது பண்ணின்னுக்கிறோம். உடனே பார்த்தீங்களா இவங்க இலவசத்தை கேள்வி கேட்குறாங்க. நான் அதெல்லாம் சொல்லலைங்க. விலையில்லா பேருந்து போகிறதுக்கு ரோடு நல்லா இருக்கணுமா வேணாமா? அந்த பேருந்து நல்லா இல்லையா? சரி, படி இல்லை பின்னாடி. தீபாவளிக்கு வந்து எத்தனை கோடி வந்தது? ஓகே, அதையாவது வந்து இப்போ உடனே போடலாம்ல. இப்போ உடனே போடலாம்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ கலவை போடுறோம்னா இப்போ கலவை போட்டு பிரயோஜனம் இல்லை. வருமுன் காப்போம் அப்படி ஒரு திட்டம் இருந்தது இல்லை தமிழ்நாட்டில்? வருமுன் காப்போம் ஒரு திட்டம் இருந்தது. அதை ரோட்டுக்கு அது பண்ணியிருக்கலாம்ல. நீங்க புதுசா ஒன்றும் பண்ண வேணாம். அந்த கான்ட்ராக்டர்களை வா ரோடு பக்காவா இருக்கணும், அதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு. அது ஏன் இல்லைன்னா அப்போ அந்த ரோடு போட்டவங்களை கூப்பிட்டு என்னப்பா கான்ட்ராக்ட்லாம் எடுத்து ரோடு போட்டீங்க, இப்படி இருக்குது ரோடு, ஒரு மழைக்கே பிச்சுக்கிச்சு. இல்ல அவங்க சொன்னது வருமுன் காப்போம் தானே சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் நாங்க காக்க மாட்டோம் தானே சொல்லி. வந்த பிறகாவது காப்பீங்களான்னு கேட்கிறேன் நான். இப்போ வருமுன் தான் காக்கல, வரும்போதும் காக்கல, வந்த பிறகாவது காப்பீங்களான்னு கேட்கிறேன். அதுவும் செய்ய மாட்டீங்களா? என்னங்க அவங்க கேள்வி? அந்த ஒவ்வொரு ரோடுக்கும் யாராவது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கல்ல. அதிகாரிகள் நம்ம குத்த சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் கான்ட்ராக்ட் எடுக்கல, கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அதிகாரிகள். கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா ஆட்சியாளர்கள் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, அதிகாரிகள் கொடுத்துருக்கலாம். இதை பாருங்க, நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரோடு யார் கான்ட்ராக்ட் எடுத்தது, அது எத்தனை வருஷம் கேரண்டி, எவ்வளோ நாள் ஆச்சு போட்டு, எவ்வளோ ஓட்டை இருக்குது. அப்போ அவரை கூப்பிட்டு வந்து எப்பா இது நீ போட்ட ரோடு தானே, இத்தனை வருஷத்துல பிச்சுக்கிச்சு, இப்போ வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கேட்பாங்கன்னு இந்த ஆட்சியில் நீ கேட்கணும். நாம யாரும் இதை பத்திலாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நம்ம திருப்பி என்ன சொல்றோம், மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, எம்எல்ஏ வரல, மந்திரி வரல, யாரும் வந்து பார்க்கல, இப்படியே தான் சொல்லி நிற்கிறோம். ஆனா அதுக்கு இது காரணமா இருக்க நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. யாருப்பா ரோடு போட்டது? அந்த ரெரா ரூல் படி நீ வீடு வாங்கின அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ மெட்டீரியல் குவாலிட்டிலயோ ஏதாவது அப்படின்னு சொன்னா பில்டரை போய் கேட்கலாம் நம்ம. அதே மாதிரி தானே ரோடு. அப்போ அது மாதிரி கேரண்டி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஷரத்து அந்த டெண்டர் கண்டிஷன்ல இருக்கா இல்லையா, இல்லைன்னா இனிமேலாவது போடுங்க. இருந்தது அப்படின்னா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இருந்ததுன்னா அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து எப்பா என்ன இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சுக்கிற, பில்லு போட்டு பணம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்க, இப்போ இந்த மழை நின்ற உடனே இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது டெண்டரே இல்லாமல் காசே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும். அடுத்த 5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ வாடவர் அந்த கண்டிஷன் படி. தமிழ்நாடு கடனே அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கே 70% நிதி அதுக்கே போயிருதுங்கிறாங்க. பாவம் அவங்களும் இது ஒரு சின்ன ஒரு நியாயம். அப்புறம் ஏன் ஓபிஎஸ்க்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறீங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுங்க, அது இன்னும் பெரிய பர்டன் தானே. அது முடியவே முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. கேட்டால் வாக்குறுதியில் கொடுத்துட்டோம், அன்னைக்கு கேட்கப்போ நாங்கள் வந்து சரின்னு சொல்லி இவங்க குழு என்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாரும் கேட்குறாங்க. நான் கேட்கல, எதாவது அப்படி இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஆனால் எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்களே. இப்போ ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்காரு, 6 ஏழை கூலி தொழிலாளி ஒருத்தர் இருக்காரு. இப்போ அந்த குடிசை ஓட்டை எடுத்து நிற்குது, மழை பெஞ்சா கஷ்டம்.
அப்போ கையில் ஏதோ கொஞ்சம் பணம் வருது அப்படின்னும் போது அந்த குடிசையில் ஓட்டை அடைக்கிறதுக்கு பார்ப்பாரா, இல்லை வந்து மனைவிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கலான்னு யோசிப்பாரா? எதுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த மழை வருவதற்கு முன்னாடி அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றது, அந்த கால்வாயெல்லாம் வந்து சரியானதில் இருக்கா, தூர்வாரி இருக்கா, நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு வேணும். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. போய் பாருங்களேன், எங்கே ரோடில் ஒரு கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் அப்படியே பிளாஸ்டிக் பையில் குப்பையை தூக்கி போட்டு போயிடுறோம். அது மாடுகள் நாய்கள்லாம் அதை வந்து சுற்றி இது பண்ணி நிற்குது. அந்த குப்பை வண்டியில் குப்பையை போடும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடுங்கடா அப்படின்னா எவன் கேட்குறோம்? தெரு முழுக்க ஊர் முழுக்க இன்னைக்கு பிளாஸ்டிக் தாங்க இருக்குது. பிளாஸ்டிக் இல்லாத இடத்த காமிங்க. கால்வாய் கொஞ்சம் இருந்ததுன்னா உடனே அதில் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு போடுறோம், அது அப்படியே போய் நிற்குது. 3 நாளும் பிரச்சனை. கால்வாய் ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நாளைக்கு ஏதாவது அப்படின் போது தூர் வர முடியாது. அண்ட் தண்ணி போனோன்னா நம்ம ஓட்டை போட்டு வைக்கணும். கால்வாயில் ஓட்டையை போட்டு வச்சா அது தண்ணி வருதோ இல்லையா, நம்ம வந்து அட்டை பொட்டி பிளாஸ்டிக் டப்பா குப்பை எல்லாத்தையும் அதில் தான் போடுறோம். ஏன்னா ஊர் சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு அதுக்குள்ள போட்டு ரொப்பிடுறோம். அப்புறம் தண்ணி எங்கே போவோம்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளம் ஏரிகளை தூர்வாடக்கு காரணம் என்னன்னா, மழை வரும் மொத்தமாக அடிச்சுட்டு போய் இப்போதைக்கு நம்ம கை வைக்கணும் இல்லை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. முதல்ல இந்த குளம் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் அங்கே லேக் வியூ அவென்யூ, லேக் வியூ ரோடு, லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்னு இருக்கும். ஆஹா லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அதில் போய் வாங்கி எங்கடா லேக் அப்படின்னா அங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இதே ஏரியாவில் எத்தனை லேக் வியூ இருக்குது? எங்கேயாவது லேக் இருக்குதா? பேரை மட்டும் எப்படா லேக் வியூன்னு வச்சுக்கிறோம். ஒரு காலத்தில் அங்கே லேக் இருந்தது, அதனால அது லேக் வியூ ஆகிவிட்டது. அப்புறம் எங்கேருந்து உருப்படும் அதெல்லாம்? அதில் ஒவ்வொரு வருஷம் மழை வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் பேசுவோம். போன வருஷம் மழையும் போது இதையே தான் பேசியிருப்போம். அடுத்த வருஷமும் நம்ம இதையே தான் பேசுவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரூபன். அதனால அடுத்த வருஷமும் இதையே தான் நம்ம பேச போகிறோம். புதுசாக எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ எடுத்து காமிச்சு, சார் போன வருஷம் இதான் பேசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த அரசு விழாக்கள்லாம் ஒரு காமெடி பண்ணுவாங்க, இந்த மரம் நடுதல் அப்படின்வாங்க. அங்கே போன உடனே சார் இங்கேயே நடுங்க சார். ஏன் இல்லை, எல்லா ஆஃபீஸரும் வரும்போதெல்லாம் இங்கே தான் நடுவாங்க. டேய் அப்போ இதுக்கு முன்னாடி நட்டதெல்லாம் குழி மட்டும்தான் சார் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரே விஷயத்த எல்லா வருஷமும் நீங்கள் பாருங்களேன், இந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படியே தான் பேசியிருந்திருப்போம். நம்ம இன்னும் 5 வருஷம் ஆனாலும் நம்ம இப்படியே தான் பேசுவோம். நாம என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அதை நினைச்சாது சந்தோஷப்படுங்க ரூபன். இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. பேச்சுன்றதை விட புலம்பல்னு தான் சொல்லணும். அது சடலத்தோடு பிறந்தது சந்தேகம் அப்படின்ற மாதிரி நம்ம பொழப்போடு பிறந்தது புலம்பல். புலம்பினே இருப்போம். அது என்ன புதுசா எத்தனை வருஷமா புலம்பினுக்கிறோம். நிச்சயமா சார், அடுத்த ஆட்சி மாறும்போது கூட அந்த காட்சிகளும் மாறலாம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணதுக்கு நன்றி. உங்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ரூபன்.